தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உலகத்தில் சரிபாதியான நபருக்கு இயற்கையான மரணம் அல்லது வயது முதிர்ந்த பின் மரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், சரிபாதி நபர்களுக்கு ஒன்று வயது முதிர்வதற்குள் மரணம் அப்படிங்கிறது நிகழுது. சிலருக்கு விபத்து, கண்டம், அந்த மாதிரி திடீர்னு இறப்புகள் நிகழ்வதும் உண்டு. அப்படி ஒரு சில கிரகநிலை அமைப்புகள் ஜோதிட ரீதியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சில நேரங்கள் அஜாக்கிரதை இருக்கக்கூடாது, ஒரு ஜாக்கிரதையாக உஷாராக இருக்க வேண்டிய காலம், உங்களுக்கு கண்டத்திற்கு அல்லது மரணத்திற்கு நிகரான ஒரு துன்பம் நிகழலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விளக்கங்கள். எந்த மாதிரியான கிரகநிலைகள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற சில ஜோதிட விளக்கங்கள், ஒரு சில விளக்க ஜாதகத்தோடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விபத்து கண்டம் தரும் கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் அது என்னவாக இருக்கும், அது எந்த மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக விபத்து கண்டம் அப்படின்னு சொன்னால் மிக தீய கிரகம் அப்படின்னு சொல்கிறது இந்த சனியும் செவ்வாயும். இந்த கிரக சேர்க்கை அல்லது தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டம் தரக்கூடிய அமைப்பு இருக்குது இயல்பாகவே அப்படின்னு அர்த்தம். எந்த காலம் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட தசாபுக்தியில் வச்சு பார்க்கணும். ராகு கேது அந்த அளவுக்கு தொடர்பு படாது. அது இந்த அளவுக்கு கண்டத்தை கொடுக்காது. அது ஏமாற்றம், மெட்டீரியலிட்டிக் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, பொருள் இழப்புகளை தான் கொடுக்கும். உயிர் கண்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த சனி செவ்வாய் தான். அப்போது சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு படுது ஒரு இடத்துல, அது ஏதோ ஒரு இடத்துல லக்னத்துக்கூடையோ அல்லது ராசிக்கூடையோ அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கு ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாயும் சமசப்தமாக எதிர் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டிகிரி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் விலகி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட எதிர் தன்மையில் இருக்காங்க வீட்டில். அதாவது சனி செவ்வாயை பார்க்குறாரு, செவ்வாய் சனியை பார்க்குறாரு. குரு கூட சேர்ந்துருக்கிறதுனால அந்த கண்டத்திலேருந்து இவர் தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது சம்மந்தப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி தசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசையில் சனி புக்தி அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன் வரும். குருவும் இங்கே சேர்ந்து வந்துடுவார், ஏன்னா மாரக அதிபதியாக வந்துடுவார் இந்த உபயலக்னத்திற்கு. அப்போது குரு தசா குரு புக்தி இந்த காலகட்டத்திலையும் கவனமாக இருக்கணும். அதாவது சனி தசை செவ்வாய் புக்தி குரு புக்தி, செவ்வாய் தசை குரு புக்தி சனி புக்தி செவ்வாய் புக்தி, குரு தசையில் சனி புக்தி செவ்வாய் புக்தி குரு புக்தி, இந்த மாதிரியான காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் எப்படி வெளியில் வரலாம், இது சக்ஸஸாக மாறலாம் அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு இடப்பெயர்ச்சி, இந்த 8வது இடத்தை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால இடப்பெயர்ச்சி இருந்தால் இதிலிருந்து தப்பிச்சிடலாம். ஒருவேளை உள்ளூர்லே இருந்தால் இதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது இடைப்பெயர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது அந்தளவுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை இருக்காது. ஆனாலும் அந்த கண்டம் அப்படிங்கிறது எதிர்கொள்ள சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இதிலிருந்து சுத்தமாக மீண்டு வர முடியாதானா எதிர்கொள்ள முடியும். அப்போ என்னென்னா, பெரிய அளவில் அடிபடாத உயிர்கண்டத்தை இது பண்ணாமல் உறுப்புகள் இழப்பு இல்லாமல் ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது சேஃப்டி ப்ரிகாஷன் அதிகமாக ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. அப்போது ஓரளவுக்கு இன்சிடெண்ட் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதிலிருந்து பெரிய அளவில் அடிபடாமல் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு முன்கூட்டியே இந்த ஜோதிடம் மூலமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இப்போ நான் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல வந்தது. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.